வணக்கம். அமெரிக்கா தன்னுடைய மிகப்பெரிய ஒரு தலையீடில் கொஞ்சத்தை இலங்கைக்கு இறக்கிருக்கேன்னு நம்ம சொல்லலாம். 3 மாதங்களுக்கு முதல் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியான ரொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய வரியை 44% இறக்குமதிக்கான வரியை சொல்லியிருந்தாரு. ஸோ இது 3 மாத கால இடைவெளியில பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க, இது மூலமாக குறைக்கிறதா இல்லையான்றது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் தெரிவிப்போம் என்று சொல்லப்பட்டிருந்த விஷயம் நேற்று இந்த 44% 30% குறைக்கப்பட்டிருக்குது. இது இலங்கையில் இருக்கிற ஒரு சில நபர்கள் அல்லது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய பிரதனியா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு பேராசிரியரான வசந்த அத்துக்கோர்ல அவர் இந்த பொருளாதாரம் புள்ளியல் இப்படியான விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனவர். அவர் சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னா 44% 30% குறைஞ்சிருக்கிற ஒரு நல்ல விஷயம். இது ஒரு 5 வருடங்களுக்கு தொடர்ச்சியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை இப்போதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு. இவங்க அதாவது இலங்கையிலிருந்து நம்ம ஏற்றுமதி பண்றோம், அமெரிக்கா இறக்குமதி பண்ற இலங்கையினுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு தான் இந்த வரிகள் விதிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது எதுல தங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இப்ப நம்ம இலங்கைக்கு அமெரிக்காவில இருந்து இறக்குமதி பண்றோம் இல்லையா, அமெரிக்காவுடைய பொருட்கள். ஸோ இந்த பொருட்களுக்கு நம்ம வரி வச்சிருக்கோம். இந்த வரிகள் அதிகரித்திருந்தோம். கொஞ்சம் காலத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து இறக்குமதி ஆகிற இலங்கையில் இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு நம்ம வரியை கூட்டியிருந்தோம். அதுவும் ஒரு காரணம் தான். இப்ப அமெரிக்கா இலங்கையினுடைய பொருட்களை இறக்குமதி பண்றதுக்கு வரியை கூட்டுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப இலங்கையிலிருந்து மிகப்பெரிய அளவுல நம்ம ஏற்றுமதி பண்றது பாத்தீங்கன்னா ஆடைகள். ஸோ இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆடை தொழிற்சாலைகள் எல்லாமே அமெரிக்காவை தான் நம்பி இருக்குது. இது மட்டும் இல்லாம ரப்பர், தேயிலை இப்படியான பொருட்களை இலங்கையிலிருந்து ஏற்றுமதி பண்ணி இறக்குமதி பண்ணது அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் இப்படி இறக்குமதி பண்ற இலங்கை பொருட்களுக்கு தான் இந்த வரிகள் அறவிடப்படுறது. ஸோ இது அதிகரிச்சிருக்கு. இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0% இருந்த பொருட்களுக்கும் இந்த 30% டாக்ஸ் அறவிடப்பட போகுது. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். நிறைய விஷயங்கள் இருக்குது. 5%, 10% இப்படியான இருக்கிற பொருட்கள் எல்லாம் தாண்டி 0, அதாவது இலங்கையிலிருந்து ஏற்றுமதி பண்ற பொருட்கள்லேயே 0 டாக்ஸ் இருந்த அந்த பொருட்களுக்கும் 30% அறவிடப்பட போகுது. இதுதான் கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு அடியா இலங்கைக்கு இருக்கும். இதுல இன்னும் ஒன்று டிபெண்ட் பண்ணிக்கு, அதாவது இப்ப நம்ம அமெரிக்கா டாக்ஸை கூட்டிட்டேன்னு சொல்லி இலங்கைக்கு அமெரிக்காவில் இறக்குமதி பண்ற இல்லையா ஒரு சில பொருட்கள் ஒரு 10%, 15% இருக்கிற பொருட்களுக்கு இந்த 30% கவர் பண்றதுக்காக இந்த 10% இருக்கிறத ஒரு 5% கூட்டி 15% ஆக்கணும்னு சொன்னால் இந்த 5% அந்த 30% இருக்கிறது 35% என்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. இது கடிதம் மூலமாக இலங்கை கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடை தொழிற்சாலை என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இலங்கையில் 3.5 மில்லியன் மக்கள் டிரெக்டா இந்த தொழிற்சாலைகள் நம்பி இருக்கிறாங்க. இவங்க இல்லாம, அதாவது இது ஒபிஷியலா 3.5 மில்லியன் என்று சொல்றாங்க. இது இல்லாம இன்னொரு 10 மில்லியன், கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆடை தொழிற்சாலைகளை நம்பி இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இவங்களோட வாழ்வாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அடியாகவும் இந்த இறக்குமதிக்கு அமெரிக்கா இறக்குமதி பண்ற இலங்கையினுடைய பொருட்களுக்கு டாக்ஸ் விதிச்சது இந்த 30% டாக்ஸ் இங்க பாதிக்கும்ன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். மிகப்பெரிய அளவான ஏற்றுமதி நம்ம அமெரிக்காவில் பண்ணி கொண்டிருக்கிறோம் இலங்கையிலிருந்து ஆடைகளை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றதும் இங்க குறிப்பிடத்தக்கது. ஆனா எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு டைம்ல அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு இங்க இறக்குமதி பண்ணக்குள்ள டாக்ஸை அதிகரிச்சிருந்தோம். ஸோ அந்த ஒரு ரீசனும் இப்ப அமெரிக்கா இலங்கையிலிருந்து ஏற்றுமதி பண்ணி அமெரிக்காவில் இருக்கிற இலங்கை பொருட்களுக்கு வரி அதிகரிச்சதுக்கு இது ஒரு காரணமா இருக்குன்றதை நீங்க ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இலங்கைக்கும் அமெரிக்காவும் இடையிலான வர்த்தகத்துல நாங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இலங்கைக்கு ஏற்படுத்த மாட்டோம் என்ற ஒரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது நல்லா பொறுத்திருந்து பார்ப்போம். ஓரளவுக்கு இந்த 30% குறைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய டொலரை ஏனைய நாடுகள், உலக நாடுகள், இப்போ நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இப்படி ஏகப்பட்ட நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு புதிய ஒரு நாணயத்தை கொண்டு வரதுக்காக இந்த அமெரிக்கன் டாலர்ன்றது எல்லா நாடுகள்லையுமே ஒரு நியூட்ரலா இருக்கிற ஒரு பணம் இல்லையா. ஸோ இந்த டொலரை தாண்டி வேறொரு புதிய நாணயத்தை அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படியான பிரச்சனைகள்லாம் சரி பண்றதுக்காக தான் இந்த டாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்றதுக்கும் ரொனால்ட் ட்ரம்ப் இப்ப முயற்சிகளை மேற்கொள்றாரு. இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்த ஒரு வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் என்ன விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இந்த பொருளாதார இந்த டாக்ஸ் மாற்றத்தால் நீங்கள் இலங்கையில் என்னென்ன விஷயங்கள் மாற நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். நன்றி.